ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து இத போடணும் அப்படின்னு வச்சிருந்தேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டிவிகே வந்து இப்ப ஜம்முன்னு அடிச்சு நொறுக்கி போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த வீடியோவுடைய போடுற டைம் வந்து ஆஃப்டர் 8:30க்கு மேல வச்சுக்கோங்க. ஓகேவா? கரெக்ட்டான டைம் வந்து 9:24 மே 4த். இத வந்து நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் ரிசல்ட் எனக்கு அப்பவே தெரியும். அப்பவே தெரியும்னா பயங்கரமா தெரியும். நான் முன்னாடியே விஜய் தான் சிஎம் ஜெயிப்பார், ஜெயிப்பார் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? ஆல்ரெடி சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து காட் ஸ்டைலையும், பெரியார் ஸ்டைலையும் நான் வந்து பதில் சொல்லிட்டேன். அது என்னடா காட் ஸ்டைல், பெரியார் ஸ்டைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட் ஸ்டைல் அப்படின்றது எல்லாருமே உணர்வுபூர்வமா நம்புவாங்க இல்லையா? அவங்கள்ட்ட வந்து எனக்கு தெரியும் இது நடக்கும் அப்படின்னு சொல்றது. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது வந்து பெரியார் ஸ்டைல். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சப்போர்ட் இருக்கு, அது எப்படி வரும் அப்படின்றது. ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொன்னா ஈஸியா புரிஞ்சிரும். இத வந்து நான் அந்நேரம் சொன்னேன்னா, அவங்க கொஞ்சம் உஷாராக வாய்ப்பு இருக்கு. என்ன கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அவங்கலாம் உஷாராயிருப்பாங்க. அதனால தான் நான் வந்து இத அந்நேரம் ரிலீஸ் பண்ணல. அதுக்கு காரணம் யாருன்னா, திமுக கட்சியில உள்ள ஒரே ஒரு நபர். அந்த நபர் யார் அப்படின்னா, அவர் பேசுற திறமைய பார்த்துட்டு, அவருக்கே வந்து ஸ்டாலின் டைரக்ட்டா பதவி குடுத்தார். அவர் தான் காரணம். இந்த வீடியோ வந்து அந்நேரம் போடாததுக்கு. அவர் பேர் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு க்ளூ குடுக்குறேன். அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு டீம ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவர் ஒரு பொறுப்புல இருந்தாரு. பர்ட்டிகுலரா வந்து நான் என்ன பத்தி 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்டரி அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, அது யார் அப்படின்றத நீங்க ஈஸியா இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு மேட்ச் இருக்கும். அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படியே பேசுறேன். இப்ப நான் விஷயத்த சொல்ல வரேன். என்ன அப்படின்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ சாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து சீரியஸாவும் சொல்லலாம், ஃபன்னாவும் சொல்லலாம். பட் நான் சீரியஸா சொல்றேன். டிவிகே வந்து இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இல்லன்னா தம்ப்நெயில்ல மட்டும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு போட்டோ 2 போட்டோ வைக்கிறேன். விஜய் வந்து அப்படியே கைய தூக்குற மாரி இருக்கும். ஒரு கேர்ள். அவங்க பேர கூட நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அவங்க பேர் வந்து சிவாசி. ஓகே. விருதை அப்படின்னு போட்டு கீர்த்தனா. ஓகேவா? சாம்பிளுக்கு சொல்றேன் அவங்க பேரு. இப்போ பிரபு, டாக்டர் பிரபு. இவங்க எல்லாருமே இருக்கட்டும். ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். சரி ஓகே. இவங்க என்ன பண்ணாங்க? விசிறுக்கு தானே விழுந்துச்சு, விஜய்க்கு தானே விழுந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது மட்டும் வெற்றி கிடையாது. அது ஒரு பிராண்ட். ஓகேவா? இத தாண்டி மக்கள்ட்ட அவங்க எப்படி ரீச் ஆனாங்கன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ஒரு ரீல் போட்டாங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஆளுங்கட்சி வந்து விளம்பரம் குடுக்குறீங்க. ஹெவியா குடுக்குறீங்க. அத பார்த்து இரிட்டேட் ஆனவங்க தான் அதிகம். பட் இவங்கலாம் வந்து மக்கள வந்து சுவாரஸ்யமா போய் ரீச் பண்றதுக்கு சில வேலைகள் பண்ணாங்க. இதெல்லாம் நான் அப்பயே பார்த்துட்டேன். சில இடங்கள்ல வந்து இவங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட்ன்னு விஜய் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எனக்கு தெரியும். இவங்கலாம் இவ்வளோ டயத்துல இருக்காங்க. ஒரு 2 பேர் அடிபடுது, 3 பேர் அடிபடுது. இவங்க தான் வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாரிலாம் வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அப்படியே. இது என்னன்னா கிரவுண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ யார் மாவட்ட செயலாளரா இருக்காங்க. இப்ப எங்க ஊர கேட்டீங்கன்னா, மாவட்ட செயலாளர் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து அடிக்கொருக்கா ஃபோட்டோ வைக்க இருக்கட்டும். அவங்கள பத்தி சொல்லாத ஒரு விஷயம், அவங்க வந்து கிட்டத்தட்ட ராஜபாளையத்துல நான் சொல்றேன். அவங்க ஜெகதீஸ்வரி. 22 ஜெகதீஸ்வரி கிடையாது. அது வந்து டூப்ளிகேட் நேமா இறக்குனது. விசில் சின்ன ஜெகதீஸ்வரி. அவங்க வந்து 6ஆம் நம்பர்ல இருந்தாங்க. எதுக்கு நான் இத சொல்றேன் அப்படின்னா, இப்போ அவங்கள அங்க நிப்பாட்டியிருக்காங்கன்னா, பாலிமர் நியூஸ்ல ஒரு பொண்ணு தனியா வந்து தளபதி கட் அவுட் வச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி படம் வரும்போது, அந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஒரு ஃபன்னான ஈவென்ட் சொல்றேன். என்னன்னா ஸ்மைலு இந்த வீடியோ காப்பிரைட் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பின்னாடி வந்து ஒரு சினிமா சாங் ஏதோ சம்திங் விழுது. சரி விழுந்தா பார்த்துக்கலாம். அத பத்தி ஒண்ணும் இல்ல. விஷயத்த வந்து நான் ஷேர் பண்றேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்ப ரிவீல் பண்ணணுன்றதுக்காக. இப்போ டாக்டர் கீர்த்தனா சொன்னேன் இல்லையா? ஆ அவங்க வந்து பேசுற ஸ்பீச் பார்த்துருக்கீங்களா? அவங்க இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு வந்து ஸ்பீச் குடுத்துருக்காங்க. அத பாருங்க. எதுக்கு நான் அத பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு தெளிவான ஸ்பீச் இருக்கும். இப்ப ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத லைட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன தேவைன்றத ஒரு சாதாரணமா ஒரு 4, 5 பாட்டிமார்கள 10 பேர உட்கார வச்சுட்டு, ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரூ. 1000 எடுத்துக்கோங்களேன். இந்த ரூ. 1000 வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நான் ஒரு 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கே குடுக்கிறேன். இது யாரோட பணம் அப்படின்னு இந்த ஒரு கிராமத்து வெள்ளந்தி மனசு இருக்கு இல்லையா? அது சொல்லும். இந்த ரூ. 1000 இது எங்க பணம் தான் அப்படின்ட்டு எதார்த்தமா சொல்லுவாங்க. அப்ப உங்க பணத்த நான் உங்களுக்கே குடுக்கங்க. ஈஸியா புரிஞ்சிருச்சா? சரி ஓகே ஒரு 10 பேர் சொன்னாங்க. இதுல என்ன இருக்குன்னா, அது இன்ஸ்டா ரீல்ல எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, 83,000 லைக் போயிருக்குன்னு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. சாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இது வந்து விஜய் விட பவரானது இந்த மேட்டர். அப்போ இது பயங்கரமா போய் ரீச் ஆகும், தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி அவங்களுக்கு வந்து இத மட்டும் சொன்னா போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ சொல்றேன். அவங்ககிட்ட இருந்தே சொல்றேன். இந்த சிவாசில இருந்து எவ்வளோ இது என்ன ஃபேக்டரி,
வெடி ஃபேக்டரி இருக்கு. இது வந்து அப்படி ஒரு பூம் ஆகக்கூடிய ஒரு ஃபேக்டரி, அவ்வளோ வருமானம் வரக்கூடியது. ஆனா இங்க இருந்து எடுத்துட்டு போனா பக்கத்துல மதுரைக்கு போகணும், இல்லைன்னா அங்கிட்டு சாத்தூர் போகணும், அங்க போகணும், இங்க போகணும், இங்க வசதி இருக்கா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ட்டு பேசின ஸ்பீச் இருக்கு இல்லையா, அப்படியே பொட்டு பொட்டா வச்சிருப்பாங்க எடுத்தெடுத்து. இந்த ஸ்பெஷாலிட்டியில இதெல்லாம் இருக்கணும், உங்களுக்கு பணம் மட்டும் வேணும், எங்களுக்கு இது வேண்டாமா, இங்க அந்த மாதிரி தரத்துல வேணும்னா என்னையே கொண்டு வாங்க அப்படின்னு. இது சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசி பயங்கர பூமான வீடியோக்கள் ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆகி எல்லாரையும் கவர் அந்தந்த ஏரியாவுக்கு. ஓகேவா, ரீச் ஆகாத அந்த வீடியோஸ்க்கு மேபி அங்க எம்எல்ஏ வராமல் இருந்துக்கலாம். ஆனா அவங்களும் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் டிவிக்கோட வெற்றிக்கான காரணம். இதை விட பயங்கரமா ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் தளபதி விஜய். இது சும்மா சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இங்க போட்டு சினிமா போட்டுக்கிட்டு இருக்காங்க, காப்பிரைட். அதனால இந்த வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் கண்டினியூவா பேசுறேன். ஓகேவா, பாய்.